பெயரெச்சம் என்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியும். ஒரு வார்த்தை முற்று பெறாமல் பெயர்ச்சொல் கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். இப்போ படித்த என்ற வார்த்தை முற்று பெறவில்லை, அதற்கு மறைவாக இறுதியில் மாணவன் என்ற ஒரு பெயர்ச்சொல் மறைஞ்சு நிற்கிறது, அதாவது எஞ்சி நிற்கிறது, அதாவது மிச்சமாக இருக்கிறது. பெயர்ச்சொல் எஞ்சி நிற்பதனால அது பெயரெச்சம் அப்படின்னு பேர். இப்போ நல்ல என்பது கூட முற்று பெறாத வார்த்தை, குதிரை என்ற பெயர்ச்சொல் அதற்கு மறைந்து வருவதனால் அல்லது எஞ்சி வருவதனால் நல்ல என்பதும் பெயரெச்சம்தான். குறிப்பாக இறுதியிலே ஆ என்ற ஒரு குறில் நின்னா அதை பெயரெச்சம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் திருநிலை பெயரெச்சம்னா என்ன, குறிப்பு பெயரெச்சம்னா என்னென்னா, திருநிலை பெயரெச்சம் அப்படின்னா பெயர்ச்சொல் எஞ்சி நிற்கும், ஆனால் காலம் காட்டும். இப்போ படித்த என்பது இறந்த காலத்தை காட்டக்கூடிய பெயரெச்சம், அது திருநிலை பெயரெச்சம்னு பேர். இப்போ நல்ல என்பது என்ன அப்படின்னா, அது இறந்த காலமும் இல்லை, நிகழ்காலமும் இல்லை, வருங்காலமும் இல்லை, ஆனால் இறுதியில் ஆ வந்திருக்கு. குதிரை என்கிற பெயர்ச்சொல்லை எஞ்சி நிற்க வச்சிருக்குது. அப்போது காலம் காட்டாத பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம், காலம் காட்டக்கூடிய பெயரெச்சம் திருநிலை பெயரெச்சம். அப்போது படித்த நல்ல என்பது பெயரெச்சங்கள், படித்த என்பது காலம் காட்டுவதனால திருநிலை பெயரெச்சம், நல்ல என்பது காலம் காட்டாததுனால குறிப்பு பெயரெச்சம். இதே போல தான் வினையெச்சமும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.